யார பார்க்கணும்? மாணிக்கத்தை பார்க்கணும். இப்ப அவரை பார்க்க முடியாது. நீங்க வந்த செய்தியை என்கிட்டயே சொல்லலாம். வள்ளியை இங்க யாராரோ கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? சுந்தரி, மிரட்டுறீங்களா? மிரட்டல, நியாயத்தை சொல்ல வந்தேன். வாழ வந்த பெண்ணை ஆட்டி படைக்கிறது தர்மம் இல்லை. இது ஏன் வீடு. தெருவுல போறவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து பேசுறதுக்கு உரிமை இல்லை. யார் தெருவுல போறவன்? தெருவில் ஆடிக்கிட்டு இருந்த நீ ஒரு குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறியே, அந்த திமிர்ல கேட்கிறியா? கண்டவங்கெல்லாம் ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடறத நான் விரும்பல. எதுவும் குடும்பம் வள்ளியை கெடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்து இந்த குடும்பத்தையே கெடுக்க உள்ள வந்து நுழைஞ்ச நாய் நீ. மரியாதை இல்லாம பேசுறீங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். கடைசியா எச்சரிக்கை பண்றேன். உன்னுடைய ஆட்டத்தை எல்லாம் மாணிக்கத்துக்கிட்ட வச்சுக்க. வள்ளி கிட்ட காமிச்சே உன்னை சுந்தரிய மாணிக்கமும் உன்னை கொடுமைப்படுத்துற விஷயம் நம்ம முத்துவுக்கு எப்படியோ தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு காளியாய் மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. அதனால எனக்கு தான் கெடுதி வரும். இப்ப நான் என்ன செய்யறது? வேணும்னா ஒண்ணு செய்ய. என்ன மாமா? நீ முத்துவை ரகசியமா சந்திச்சு பயப்படாத. அவங்க 2 பேரையும் காப்பாத்த தானே போறேன். இதுல என்ன தப்பு? அந்த ஆட்டக்காரிய வீட்டுல வச்சுக்கிட்டு போ முன்னாலே ஆட்டம் போடுறானே மாணிக்கம், அவனை 2 துண்டா வெட்டி விடுறேன். வேண்டாத்தா, உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். அவர் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன விதவை ஆக்கிடுவாங்க. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் விதவை ஆக கூடாது. வள்ளி, என்ன வளர? உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஆமாத்தா, பைத்தியம்தான். அத்தான் பைத்தியம். அதுக்கு இந்த மாங்கல்யம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும், காளி பதில் சொல்லுவா. வள்ளி, நீ பேசுறது ஒண்ணு எனக்கு புரியல. கற்புக்கு கலங்க வந்தா காளி யாரையும் மன்னிக்க மாட்டான். சத்தியம் ஒண்ணு இருந்தா அது அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்மள ஒண்ணு சேர்க்கும். நீ வீட்டுக்கு போ. அத்தா, உன்னை உயர்வா நினைச்சு மதிச்சு என் வீட்டுல தெய்வமா வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே. இல்ல இல்ல, உங்க வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. டேய் முத்து, நயவஞ்சக பயலே, காளி பக்தராடா நீ. மாமா, என்னங்க? பேசாதே. டேய், ஏண்டா கலகக்கார பயலே, பண்பும் பக்தியும் நிறைஞ்ச இந்த ஊரே கெடுக்கிறதுக்கு பிறந்திருக்கேடா. ஊரை இல்லடா, உன்னட்ட. விட மாட்டேன்டா. உனக்கு நான் தான் யமன். வள்ளி, நீ குங்கும பொட்டு வச்சு புது பொண்ணா நிக்கிற அழகா பார்த்தா இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி தெரியுது. ஐயோ, உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது வள்ளி. உன்னை தாலி கட்ட இருந்த அந்த தடிய முத்துவும் கைவிட்டான். தாலி கட்டின அந்த நோஞ்சாமைய மாணிக்கமும் கைவிட்டான். நினைச்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? காளியாத்தா விருப்பப்படி நடக்க வேண்டியது நடந்திருக்கு. அதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். முதல்ல நீ இங்க இருந்து போயிடு மாமா. எப்படி போக வள்ளி? என்னை எல்லாரும் ஒதுக்குறீங்க. ஆனா நான் திட்டம் போட்டு சதி பண்ணி முத்துவோ மாணிக்கமோ உன்னை அனுபவிக்க முடியாதபடி உன் கற்பை இதுவரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கிறவனே நான் தான். நான் ஒருத்தன் தான் உன்னை கட்டிக்க வேண்டிய முறை மாமன். வள்ளி, இன்னொருத்தன் உன்னை தொட்டு அனுபவிக்க விட்டுடுவேனா? நீ செய்யறது எல்லாத்தையும் நானும் புரிஞ்சுகிட்டு தான் இருக்கேன். இனிமே நம்ம 2 பேரும் ரகசியமாகவே கணவன் மனைவியா இருந்துருவோம். என்ன சொல்றேன்? இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது.
பொன்னா, நான் சொன்னேன்ல, என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. என் கையால தாண்டா உனக்கு சாவு. வாழ வேண்டியது யாரையும் சொல்லக்கூடாது. இந்த கொடியவை ஏன் கையால சாகணும்? என் வீட்டுல தெய்வமா இருந்த வள்ளியே கற்பழிக்க துணிஞ்ச இந்த பாவியை வள்ளிய கற்பழிக்க துணிஞ்சானா? பொன்னா, வேண்டாமுக்கு இவனை ஏங்கிட்ட வந்து இவன் செஞ்ச கொடுமைகளுக்கு பிராயச்சித்தை ஏன் கையால கிடைக்கணும். வேண்டாம் வாழிக்கோ. நீ வாழ வேண்டியவன், வள்ளி வாழ வேண்டியவன். இந்த பாவி என் கையால தான் பலியாகணும். நிம்மதி முத்து, தன்வினை தன்னை சுடும். இதோ 2 துண்டா கிடக்கிறானே பொன்னன். இந்த விஷப்பாம்பை வளர்த்தவனே நான் தான். முத்து, என்கிட்ட பணம் இருந்தது, ஆனா பகுத்தறியும் திறமை இல்லை. என்ன பொம்மையா வச்சு விளையாடிட்டான். என்ன குடிக்க வச்சான், சுந்தரியை என் கூட சேர்த்து வச்சான், என்னென்னவோ திட்டம் சொல்லி வள்ளியை எனக்கு கட்டி வச்சான். எனக்கு ஒரே தடுமாற்றம், மனவேதனை, குழப்பம். ஆனா சத்தியமா சொல்ற முத்து, எந்த சூழ்நிலையிலையும் நான் வள்ளிய மனைவியா நினைச்சதில்லை, மறந்து கூட அவளை தொட்டதும் இல்லை. எப்பவுமே வள்ளி என் கண்ணுக்கு ஒரு தெய்வமாத்தான் தெரிஞ்சா. தாயே, காளியம்மா. ஆனா இந்த பாம்பு இருக்கானே, இவனுக்குத்தான் எவ்வளவு வஞ்சம். தனக்குரிய அக்கா மக வள்ளியை ஒரு நாளாவது அனுபவிக்காம சாகக்கூடாதுங்கிற உறுதியோட கற்பழிக்க துணிஞ்சான். இவனுடைய வளர்ச்சிக்கு காரணமாயிருந்த நானே இவனை வெட்டினதான் நியாயம். இந்த புண்ணியமான காரியத்தாலே என் பாவமெல்லாம் போச்சு, காளியோட கட்டளையும் நிறைவேறி போச்சு. நிம்மதி. நீ ரொம்ப நல்லவன்பா. தவற உணர்ந்த உனக்கு சாவே கிடையாது. தெய்வம் உன்னை காப்பாற்றும், கவலைப்படாது. எங்களை விட கெட்டவங்க முடிவு எப்படியோ இருக்கட்டும். முத்து, நான் சொல்றேன், உனக்கும் வள்ளிக்கும் உள்ள காதல் தெய்வீக காதல், அதுக்கு சாவே கிடையாது. இதுதான் சத்தியத்தின் முடிவு. களங்கமில்லாத மாணிக்கத்தின் வாயால சத்தியமான வார்த்தை வந்துச்சு. வள்ளி கழுத்துல இருக்கிறது மாணிக்கத்தோட தாலி இல்ல, முத்துவோடது. ஆமாங்க, காளி கோயில்ல முத்தண்ண வள்ளிக்கு தாலி கட்டுறப்போ இந்த பொண்ணை வந்து இவர் அடிச்சு போட்டுட்டு வள்ளி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்ப அங்க கோயிலுக்கு வந்த நாங்க கீழே கிடந்த அந்த தாலியை எடுத்தோம். நேர கல்யாண வீட்டுக்கு போனோம். மாங்கல்யத்தட்டு ஆசீர்வாதம் வாங்க ஐயர் கொடுத்தப்ப நான் யாருக்கும் தெரியாம உன்னோட தாலியை மாத்தி முத்துவோட தாலியை வச்சுட்டேன். நாத்தி பொண்ணு வள்ளி கழுத்துல கட்டினது உன்னோட தாலி இல்ல மாணிக்கம், முத்துவோடது. இந்த விஷயத்திலே காளியம்மா உனக்குத்தான் துணையா இருந்திருக்கு. நீயும் வள்ளியும் 1000 காலத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். நான் வர்றேன். ஊர்மெச்ச வாழ்ந்த நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடாத தவறு நடந்து போச்சு. நம்ம குலதெய்வம் காளியாத்தா தயவுனால் பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்து போச்சு. கடைசியில் சத்தியம் தான் ஜெயிச்சு. மச்சான் சரியா சொல்லிட்டாரு. இருந்தாலும் இனிமே வரட்டு ஜம்பத்துக்காக நம்ம மரவையனும் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. அதுக்கு வள்ளி முத்து வாழ்க்கை ஒரு பாடம். முத்துக்கு வள்ளி, வள்ளிக்கு முத்துன்னு நம்ம காளியாத்தாலே முடிவு பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த நல்ல முடிவு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், எங்க வம்சம் வளரணும்.